ஆண்டு 2008 ஐபிஎல்லுடைய முதல் சீசன். பிளேயர்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு புது விஷயத்தை கொண்டு வராங்க, ஏலம் எடுக்கிற முறை. இதில் நிறைய பிளேயர்ஸ் பேர் கொடுக்குறாங்க, அதோட சேர்த்து ஒரு இளம் வீரரும் அவருடைய பேரை கொடுக்குறாங்க. யார் இந்த இளம் வீரர் அப்படின்னு கேட்டால், 2008 இந்தியாவுக்காக அண்டர் 19 வேர்ல்ட் கப்பை கேப்டனாக ஜெயிச்சு கொடுத்த விராட் கோலி. விராட் கோலி டெல்லியை சேர்ந்த வீரர் அப்படின்றதுனால அவருடைய பேர் வரும்போது டெல்லி டேர்டெவில்ஸ் அவர் எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே டெல்லி டேர்டெவில்ஸ் டெல்லியை சேர்ந்த பிரதீப் சாங்வானை எடுக்கிறாங்க. விராட் கோலிக்கு அவங்க டீமில் இடம் இல்லை. அந்த நேரம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்னு ஒரு டீம் விராட் கோலியை நம்பி, அவருடைய ஸ்கில்ஸை நம்பி அவருக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க, அந்த ஏலத்தில் எடுக்கிறாங்க. 2008 அவர் மேலே நம்பிக்கை வச்சு சான்ஸ் கொடுத்த அந்த ஃப்ரான்ச்சைஸான ஆர்சிபிக்கு ஆட ஆரம்பித்தார் விராட் கோலி. 2018 அதே ஃப்ரான்ச்சைஸுக்கு தான் ஆடினார். 2028 விராட் கோலி ஐபிஎல் ஆடினாலும் அதே ஃப்ரான்ச்சைஸுக்கு தான் ஆடுவார். காரணம், அவர் 2021 ஒரு பகிரங்கமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, நான் ரிட்டையர் ஆனால் அது இந்த ஃப்ரான்ச்சைஸுக்கு தான் அப்படின்னு. இப்படி நன்றி மறக்காமல் இருக்கிற விராட் கோலி லாயல் தானே. லாயல்ட்டி அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு உருவம் இருந்தால் அது பார்க்க விராட் கோலி மாதிரி தான் இருக்கும். சரி, 18 வருஷம் ஒரே ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஆடி இருக்காரு, நல்லா ஆடி இருக்காரு அப்படின்னு கேட்டால் வேற லெவலில் ஆடி இருக்காரு. 9,000+ ரன்ஸ் ஆர்சிபிக்காக அக்ராஸ் ஆல் காம்படிஷன்ஸ். ஐபிஎல்ல மட்டுமே 8,600க்கும் மேற்பட்ட ரன்கள். 2025 சேர்த்து 8 சீசனா 600க்கும் மேற்பட்ட ரன்கள். அப்போ லாயல்ட்டியோட சேர்த்து கன்சிஸ்டன்சின்ற வார்த்தைக்கும் உருவம் இருந்தா அதுவும் பார்க்க விராட் கோலி மாதிரி தானே இருக்கும். இப்படி ஒரு பிளேயருங்க, ஐபிஎல் லெஜெண்ட், T20 லெஜெண்ட், ஆர்சிபி லெஜெண்ட். இவருக்கு இவரோட ட்ரோஃபி கேபினெட்ல இல்லாத ஒரே விஷயம் இந்த ஐபிஎல் கோப்பை. 3 முறை ஃபைனல்ஸ் ஆடி இருக்கிறாரு ஆர்சிபிக்காக. முதல் முறை 2009, அதுக்கப்புறம் 2011, 3வது முறையா ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு ஃபைனல் 2016. கேப்டனா இருந்தாரு விராட் கோலி. 209 சேஸ் பண்ணணும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகைன்ஸ்டா. சேஸ் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டாலே விராட் கோலி வேற லெவலில் ஆடுவாருன்னு தெரியும். ஆனால் அந்த மேட்ச் 54 ரன்கள் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. விராட் கோலி அவுட் ஆனதும் ஒரு மிகப்பெரிய பேட்டிங் சரிவு ஏற்பட்டுச்சு. ஆர்சிபி அந்த கேமை தோல்வி அடைஞ்சாங்க. ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, அந்த கேம் அவங்க ஆர்சிபி ஜெயிக்கும்னு நினச்சி ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருப்பாங்க செலிப்ரேஷனுக்கு. அந்த செஞ்ச ஏற்பாடுகளுக்கு நடுவில் சோகமாக உட்காந்துருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த முறையானா ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த முறை ஆர்சிபி விராட் கோலியை மட்டுமே நம்பி இல்லை, 9 டிஃப்ரெண்ட் பிளேயர் ஆஃப் த மேட்சஸ் இருந்திருக்கிறாங்க. டீமில் இருக்கிற 11 பேருமே மேட்ச் ஜெயிச்சு கொடுக்குற அளவுக்கு திறமை உள்ள பிளேயர்ஸ் மேட்சும் ஜெயிச்சு கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு ஒரு மேட்ச் தான். இந்த மேட்ச்சில் இந்த பிளேயர்ஸ் எல்லாரும் சேர்ந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா விராட் கோலியின் 18 வருட கனவு பலிக்கும், 18 வருட தவம் தீரும். இந்த ஒரு மொமெண்ட்டுக்கு தான் எல்லா விராட் கோலி ஃபேன்ஸும், எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸும், ஏன் விராட் கோலி அவரே காத்துட்ருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன நடக்க போகுது? விராட் கோலி ஐபிஎல்லை ஃபைனலி ஜெயிப்பாரா, இல்லை இந்த வருஷமும் ஹார்ட் பிரேக் தானா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.